ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்விகா டைனி கிச்சனில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு சுற்ற போகிறோம். முறுக்கு சுற்ற தேவையான பொருட்கள் என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் முறுக்கு குழல். நெக்ஸ்ட்டு பச்சரிசி, உளுந்து, பொரிக்கடலை, பட்டர், எள்ளு, காயத்தூள், ஓமம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அரிசியை நல்லா நனைய வச்சு இதை ஒரு 2 hours நனைய வச்சு அதை மாவை திரித்து வறுத்து மாவை எடுத்துக்க போகிறோம். அப்புறம் உளுந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பொரிக்கடலை, இதையும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவுலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன சமைக்கிறீங்கம்மா? முறுக்கு சுடுறீங்களா? ஆமா, ஓகே ஓகே எக்ஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்குக்கு எப்படி மாவு பிசையலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதான் இந்த கப்புக்கு நம்ம 4 கப் அரிசி மாவு, 1 கப் உளுந்த மாவு, 1/2 கப் கடலை மாவு இவ்வளோ போடணும். அப்புறம் பட்டர், எள்ளு, ஓமம், இது அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம முறுக்கு சுத்தம். 2 கப், 3 கப், 4 கப். இப்போ 4 கப்பு அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ 1 கப் நம்ம உளுந்த மாவு போட போகிறோம். எந்த கப்புக்கு நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் உளுந்த மாவு. இப்போ இதுக்கு 1/2 கப் பொரிக்கடலை மாவு, கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவு எள்ளு, அப்புறம் காயத்தூளும் ஓமமும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பட்டர். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு எப்படி அந்த பதம் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த முறுக்கு குழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ரோல் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம். அப்புறம் கடாயில் ஆயில் வச்சுருக்கோம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு கரண்டி. அப்புறம் முறுக்கு நம்ம வைக்கிறதுக்காக நம்ம போர்டில் ஒரு ஆயில் தடவுன ஒரு கவர் ஆயில் தடவிக்கணும். முறுக்கு குழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை உள்ளே வச்சு முறுக்கு சுற்ற ஆரம்பிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முறுக்கு சுற்ற போகிறோம். இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ முறுக்கு குழலை ஓப்பன் பண்ணி இந்த மாவை உள்ளே வச்சு முறுக்கு சுற்ற போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேம்மா. நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கை சுற்றிட்டோம். இப்போ 2வது ஒரு முறுக்கு சுற்ற போகிறோம். என்னம்மா? இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய முறுக்கை நம்ம சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு பொரிக்கும் போது ஈஸியாக பொரிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறையா முறுக்கு சுற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு நம்ம என்ன பண்ணோம், முறுக்குலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து நம்ம போட்டு பார்க்கணும்.
மாவு மேலே எந்திரிச்சு வந்ததுன்னா ஆயில் சூடாயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்காக போட்டுடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு. கிறிஸ்பியாக இருக்குன்னு முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ முறுக்கு ஆறினோன்னா நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முறுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். முறுக்கெல்லாம் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. தீபாவளியோட முறுக்கு ரெடி.